மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நேர வணக்கம். இன்னும் ஒரு காணொலியில் மாணவர்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளிலும் இன்னும் ஒரு வினாப்பத்திரத்தை நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக நேற்றைய தினம் மாணவர்களுக்கு 2025 உயர்தர கணக்கெடு வினாப்பத்திரத்தின் பகுதி 1 வினாப்பத்திரம் அந்த பரீட்சை இடம்பெற்றிருந்தது. அப்போ இந்த பரீட்சை சம்பந்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம், சிங்கள மீடியம் உட்பட நாடளாவிய ரீதியில் பேசப்படுற ஒரு விஷயம் தான் அந்த வினாப்பத்திரம் சற்று கடினமானதாக வந்திருந்ததுன்னு சொல்லி பரவலாக பேசப்படுது. அப்போ எனவே மாணவர்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறனும், இந்த வினாப்பத்திரம் உங்களுக்கு மட்டுமல்ல, சில நேரம் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த வினாப்பத்திரம் ஒரு கடினமான வினாப்பத்திரம் அப்படின்னு சொல்லி சில மாணவர்கள் எங்களுக்கு மெசேஜ் போட்டு சொல்கிறீங்க, இவ்வளோ தூரம் நாங்கள் பெரிய ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம், ஆனால் பிரயோசனம் இல்லாமல் போயிருமோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லி எந்த விதமான தயக்கம் பயம் எதுவுமே அவசியம் இல்லை, சஞ்சலம் அவசியமே இல்லை. நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நேற்றைய நாளில் நடந்த பகுதி 1 வினாப்பத்திரம் உங்களுக்கு மட்டும் கடினமான வினாப்பத்திரம் அல்ல. இலங்கையில் நேற்றைய தினம் கணக்கெடு பரீட்சை எழுதியிருந்த அநேகமான மாணவர்களுக்கு கடினமான வினாப்பத்திரமாகத்தான் கருதப்படுது. பரவலாக நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பேசப்படுற விடயத்தை கேட்டிருக்கலாம். நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை சொல்லப்படுற விஷயம்தான் கடினமான வினாப்பத்திரம். குறிப்பாக சிங்கள மீடியத்தில் இது அதிகளவாக நாங்கள் பேசப்பட்ட விடயமாக எடுத்துக்கிறலாம். அப்போ அதால் அந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு நீங்கள் இருக்காமல் எதிர்வரும் 28ஆம் தேதி நடைபெறுகின்ற பகுதி 2 வினாப்பத்திரம் நிச்சயமாக உங்களுக்கு அந்த வினாப்பத்திரத்தை சிறந்த முறையில் செய்ய முடியுமாக இருக்கும். கட்டாயம் செய்யலாம். பகுதி 1 வினாப்பத்திரம் கஷ்டமாக அல்லது கடினமாக வந்தது அப்படின்றது காரணத்துக்காக பகுதி 2ம் அதே மாதிரி வரும்ன்ற எந்த விதமான நிலைமையும் இல்லை, அப்படி வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. அதனால இலகுவாக நீங்கள் விடை எழுதக்கூடிய இலகுவாக செய்யக்கூடிய ஒரு வினாப்பத்திரமாகத்தான் அந்த வினாப்பத்திரம் அமையும். அதில் எந்த விதமான சந்தேகம் வேணாம். பகுதி 1 வினாப்பத்திரத்தை நீங்கள் அது சம்பந்தமாக முழுமையாக மறந்துட்டு பகுதி 2 வினாப்பத்திரத்தை சிறந்த முறையில் அந்த வினாப்பத்திரத்துக்கு தயாராகுங்க. நிச்சயமாக உங்களுக்கு மிக உயர்ந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே நேரம் மாணவர்களே, இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு உயர்தர மாணவர்களுக்காக பரீட்சார்த்தமாக நாங்கள் ஆரம்பித்த இந்த யூடியூப் சேனல் மற்றும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக நாங்கள் எங்களுடைய கற்பித்தல் செயற்பாடுகளை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். இது ஒரு பரீட்சார்த்த முயற்சியாக இருந்தது, ஆனால் மாணவர்களிடமிருந்து சிறந்த வரவேற்பு எங்களுக்கு கிடைத்திருந்தது. எனவே இந்த வேலை திட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க தயாராக இருக்கின்றோம். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டில் உயர்தர பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள் இப்பொழுது முதலே இதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அதே போல 2027 மாணவர்களுக்கும் இந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்க தயாராக இருக்கின்றோம். உயர்தரத்தில் வணிக கல்வி, கணக்கெடு, பொருளியல் என்ற 3 பாடங்களுக்கும் மாணவர்களுக்கான மேலதிக ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸை பயன்படுத்திய வேலை திட்டங்களை முன்னெடுக்க தயாராக இருக்கணும். எனவே நீங்கள் 2026-27 உயர்தர மாணவர்கள், உங்களுக்கு தெரிந்த மாணவர்களுக்கு இந்த தகவல்களை அறிவிக்கலாம். எங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் குறிப்பிடப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கங்கள், அந்த தொலைபேசி இலக்கங்களோட தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக அந்த எதிர்வரும் காலப்பகுதியில் நாங்கள் 2026-27 உயர்தர மாணவர்களின் பரீட்சை பெறுபேறுகளை உயர்த்துவதற்கு மேற்கொள்ள இருக்கின்ற அந்த செயற்திட்டங்களில் பங்கு கொள்வதன் மூலமாக நிச்சயமாக மிக உயர்வான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். எனவே உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் கட்டாயம் அவர்களுக்கும் இந்த தகவல்களை பரிமாறிக்கொள்ளணும். அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய இன்றைய நாளில் நாங்கள் கலந்துரையாடுகிற வினாப்பத்திரத்துக்கு வருவோம். இன்றைய நாளில் நாங்கள் கலந்துரையாட போகிற வினாப்பத்திரம் பிள்ளைகள் கடந்த 2024ஆம் ஆண்டில் வெளிவந்த கணக்கெடு வினாப்பத்திரத்தில் முதலாவது கேள்வி கட்டாய கேள்வி. உங்களுக்கு இந்த முறையும் முதலாவது கேள்வி கம்பெனி கணக்கெடு சம்பந்தமான கேள்வி, அதுவும் கட்டாய கேள்வியாக இருக்கும். எனவே சிறந்த முறையில் தயாராகி அந்த வினாப்பத்திரத்துக்கு முகம் கொடுக்க வேண்டும். அதே நேரம் பிள்ளைகள் இப்போ இன்றைய தினம் இந்த வினாப்பத்திரத்தை கலந்துரையாடும் பொழுதே நாங்கள் இறுதியில் புள்ளித்திட்டத்தை நாங்கள் கலந்துரையாடுவோம். அப்போ அந்த புள்ளித்திட்டத்தை சரியான முறையில் நீங்கள் விளங்கிக் கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு நாங்கள் சொல்ல போனஸ் மார்க்ஸ்ன்னு சொல்லி, அதாவது எந்தவித செய்கைகளும் இல்லாமல் சில டிரான்ஸ்ஃபருக்காக உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறைந்தது ஒரு 8, 9, 10, சில நேரம் 11 இருக்கலாம். அந்த அளவு புள்ளிகளை கணக்கெடு சம்பந்தமாக எந்த ஒரு அறிவும் பெரிய அளவில் இல்லாத மாணவர்களுக்கு, அதாவது இந்த பாடம் சம்பந்தமாக அப்படி யாரும் இருக்க மாட்டீங்க, ஏன்னா பரீட்சை தயாராகி கொண்டிருக்கீங்க, ஆனால் சில அணுகுமுறைகள் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது குறைந்தபட்ச புள்ளிகளை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கு சந்தர்ப்பமாக இருக்கும். இந்த மார்க்கிங் ஸ்கீம் எவ்வாறு புள்ளி வழங்கப்பட்டிருக்குங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டால். எனவே நாங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு அடுத்த விஷயத்துக்கு வருவோம். எனவே இந்த 2024ஆம் ஆண்டு வெளிவந்திருந்த வினாப்பத்திரத்தை பொறுத்த வரையில் பாருங்கள், இவ்வாறு
தகவல் தரப்பட்டிருக்கு. வரையறுத்த சங்கீதன் பொது கம்பெனியின் 31/3/2024 உள்ளவாறான சுருக்கிய பரீட்சை மீதி தரப்படுது. வளமையான ஃபார்மேட் தான். சீராக்கங்களுக்கு கீழே அடுத்தபடியாக வேண்டப்படுற கேள்வி. அது முதலாவது கேள்வி லாபம் அல்லது நட்டம் மற்றும் பிற முற்றுமடங்கிய வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று. நான் நேரத்தோடு அதுக்கான இடங்களை இவ்வாறு ஒதுக்கியிருக்கிறேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதலாவது செம்மையாகத்திலிருந்து வருவோம். பிள்ளைகள் உங்களுடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இந்த வினாபத்திரத்தை நாங்கள் பகிர்ந்துருக்கிறோம். எனவே நிச்சயமாக நீங்கள் இந்த வினாபத்திரத்தில் இருக்க கேள்வியை செய்து பார்த்த பிறகு இந்த காணொலியை பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் மேலதிக தகவலிருந்து கணக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லை. இப்போ அந்த வகையில் முதலாவது மேலதிக தகவலை வாசிப்போம். 31/3/2024 முடிவடையும் வருடத்துக்கான நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கு முன்னர் பின்வரும் தகவல்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். முதலாவது தகவல், கம்பெனியானது மொத்த கிரயம் அல்லது தேறத்தக்க பெருமானம் என்பவற்றில் குறைவான பெறுமதியில் இருப்புகளை அளவீடு செய்துள்ளது. 31/3/2024 இருப்புகளின் மொத்த கிரயம் மற்றும் மொத்த தேறத்தக்க பெறுமதிகள் என்பன முறையே 5600, 6200 ஆக இருந்தது. எனினும் 31/3/2024 பாருங்க, நேரத்தோடு அவங்க கணிப்பிட்டு இருக்கிறாங்க. மொத்த கிரயம் இருக்காம 5600, தேறத்தக்க பெறுமதி தரப்பட்டிருக்க பிள்ளைகள் 6200. இந்த குறைந்த பெறுமதி அடிப்படையாக கொண்டு இருப்பு சீராக்கப்பட்டிருக்கு. இருப்பு எவ்வாறு சீராக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு பதிவு தெரியும். இருப்பு கணக்கு வரவு 5600, வியாபார கணக்கு செலவு 5600. இந்த அடிப்படையில் சீராக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இருப்பு உருப்படியில் ஒரு உருப்படி மாத்திரம் கிரயத்தை விட 450 குறைவாம். அப்போ அந்த வகையில் இங்கே நாங்கள் எப்போவுமே உங்களுக்கு தெரியும், இணைத்தல் எண்ண கருவின்படி இறுதி இருப்பை சீராக்கிறோம். பாதுகாப்பு எண்ண கருவின்படி குறைந்த பெறுமதியை தான் இருப்பாக வெளிப்படுத்த வேண்டும். எனவே நிதி நிலைமை கூற்றில் காட்ட வேண்டிய இருப்பு உண்மையிலே 5600 அல்ல, 450. ஒரு உருப்படியினுடைய கிரயம் தேறத்தக்க பெறுமதி கிரயத்தை விட 450 குறைவென்றால் நாங்கள் இந்த 5600 காட்ட முடியாது. பரீட்சை மீதியில் பாருங்கள், இருப்பு சீராக்கத்தின் பிறகு பரீட்சை மீதியில் இருப்புகள் 5600 காட்டப்பட்டிருக்கு. அதை நாங்கள் 450 குறைத்து 5150 சொல்லி இறுதி இருப்பை காட்டுவோம். அதே நேரம் இதற்கு எதிர்ப்பதிவு உங்களுக்கு தெரியும். இந்த பெருமானத்தில், அதாவது தேறத்தக்க பெறுமதி குறைவாக இருக்கும் பொழுது கிரயத்தை விட அந்த வேறுபாட்டை இருப்பு பதிவளிப்பு நட்டம் என்ற வகையில் நாங்கள் ஏனைய செலவு, நாங்கள் ஒர்க்கிங்ஸில் அந்த வேலையை செய்வோம். அப்போ நாங்கள் ஏனைய செலவு என்ற செய்கையை எடுக்கிறேன். ஏனைய செலவு என்ற செய்கைக்கு கீழே இருப்பு பதிவளிப்பு நட்டம் 450. ரைட். ஆகவே இவ்வளவுதான் முதலாவது சீராக்கம். இதற்கு எவ்வாறு புள்ளிகள் வழங்கப்பட்டது அப்படின்றத நாங்கள் கடைசியாக இந்த வினாபத்திரத்தின் முடிவில் கலந்துரையாடுவோம். இந்த கலந்துரையாடலுக்கு இறுதியாக நாங்கள் அந்த விஷயத்தை பார்ப்போம், எவ்வாறு உங்களுக்கு இதுக்கான புள்ளிகள் வழங்கப்பட்டதுன்னு சொல்லி. இரண்டாவது சீராக்கம். இரண்டாவது, பரீட்சை மீதியில் காட்டப்பட்டுள்ள வியாபார வருமதிகளின் மீதியானது 31/3/2024 உள்ளவாறான வியாபார கொடுக்குமதிகள் மீதி 2550 எதிரீடு செய்த பின்னர் உள்ள மீதியாகும். அதாவது எதிர்த்தீர்த்தல் செஞ்சிருக்கிறாங்க. எதிர்த்தீர்த்தல் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கும் தெரியும். எதிர்த்தீர்த்தலுக்கான இரட்டை பதிவு வியாபார கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, வியாபார கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. ஆனால் உங்களுக்கு தெரியும், இலங்கை கணக்கீட்டு நியமம் ஒன்றின்படி இந்த ஏதேனும் ஒரு கணக்கீட்டு நியமம் ஒன்றின் வலியுறுத்தல் இல்லாமல் எந்த ஒரு சொத்தை பொறுப்பொன்றுக்கு எதிராகவோ எந்த ஒரு பொறுப்பை சொத்துக்கு எதிராகவோ எதிரீடு செய்யக்கூடாது. எந்த ஒரு வருமானத்தை செலவொன்றுக்கு எதிராகவோ செலவொன்றை வருமானத்துக்கு எதிராகவோ எதிரீடு செய்யக்கூடாது. ஆகவே இந்த வியாபார கடன்பட்டோர் கடன் கொடுத்தோரின் எதிர்த்தீர்த்தல்கள் நியமத்துக்கு அமைவான ஒரு விஷயம் அல்ல. எந்த ஒரு நியமமும் அதனை வலியுறுத்தல. எனவே நாங்கள் எதிரீடு, நீங்கள் இலங்கை கணக்கீட்டு நியமம் 1 படிக்கிற நேரம் இந்த விஷயத்தை படிச்சிருப்பீங்க. எனவே நாங்கள் எதிர்த்தீர்த்தலை மறுபடியும் கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணனா பரீட்சை மீதியில் பாருங்க பிள்ளைகள், வியாபார கடன் பட்டோர் அல்லது வியாபார வருமதிகள் 3450 இருக்கு. அந்த 3450 மேலும் 2550 வரவு வைப்போம். வியாபார வருமதிகள் ரைட். 3550 தரப்பட்டிருக்கு. பரீட்சை 3450, 2550 வரவு வைக்கும் பொழுது அது 6000 மாறும். எனவே வியாபார வருமதி 6000. எதிர்ப்பதிவு வியாபார கொடுக்குமதியாளர் கட்டுப்பாடு கணக்கு செலவு.
பரீட்சை மீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபார கடன் கொடுத்தோர் அல்லது வியாபார கொடுக்குமதிகள் தரப்படலை, அங்கே மீதி இல்லை. எனவே இந்த 2550 நாங்கள் செலவு வைக்கும் பொழுது வியாபார கொடுக்குமதிகள் அதிகரிக்கும். பூஜ்ஜியமாக இருந்த வியாபார கொடுக்குமதிகள் அதிகரிக்கும் 2550 என சொல்லி 2550 சொல்லி. இப்போ நாங்கள் கட்டுப்பாடு கணக்கு, தனி வியாபார முடிவு கணக்குலாம் பார்க்குற நேரம் எதிர்த்தீர்த்தல் செய்தாலும் எதிர்த்தீர்த்தல் சம்பந்தமாக எந்த ஒரு கணக்கீட்டு நியமமும் வலியுறுத்தல. எனவே நாங்கள் இலங்கை கணக்கீட்டு நியமம் ஒன்றின்படி இந்த சீராக்கத்தை செய்துட்டோம். அப்படி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சீராக்கமுமே ஒரு கணக்கீடு நியமத்தோடு சம்பந்தப்பட்டது. எனவே இந்த கம்பெனி கணக்கீடு செய்கிறதுக்கு மாணவர்களுக்கு கணக்கீடு நியமங்கள் சம்பந்தமான அறிவு மிக மிக அத்தியாவசியம். நாங்கள் வினா செம்மையாக்க 3க்கு வருவோம். பரீட்சை மீதியில் காட்டப்பட்டுள்ள காசும் காசுக்கு சமனானவையும் 3 மாத திரைசேரி உண்டியல்கள் மீதான முதலீடு 600ஐயும் 6 மாத திரைசேரி உண்டியல்கள் மீதான முதலீடுகள் 1500 ஆகியவற்றை உள்ளடக்கி உள்ளது. பிள்ளைகள் 3 மாதத்துக்கு உட்பட்ட முதிர்வினை கொண்ட திரைசேரி உண்டியல்களை பொறுத்தவரையில் அது காசுக்கு சமனான விடயம். 6 மாதத்துக்கு மேற்பட்ட திரைசேரி அல்லது 3 மாதத்துக்கு மேற்பட்ட 6 மாத முதிர்வு காலத்தை கொண்ட திரைசேரி உண்டியல்கள் நடைமுறை சொத்தில் ஒரு தனியான உருப்படியாக காட்ட வேண்டிய ஒரு விஷயம். அது காசும் காசுக்கு சமனானவை அல்ல. எனவே பிள்ளைகள் காசும் காசுக்கு சமனானவை என்ற கேட்டகரிக்குள்ள காசும் காசிற்கு சமனானவை நீங்க பார்க்கலாம். பரீட்சை மீதியில காசும் காசுக்கு சமனானவை 3800 தரப்பட்டிருக்கு பிள்ளைகள், 3800. ஆனா இதுல ஒரு பிழை இருக்கு. என்னது? 3 மாத திரைசேரி உண்டியல்களை காசும் காசுக்கு சமனானவையாக கருதுறதுல பிழை இல்லை, அது சரி. ஆனால் 6 மாத முதிர்வினை கொண்ட காசும் அதாவது திரைசேரி உண்டியல்களை நாங்க காசுக்கு சமனான விடயமா கருத முடியாது. அதை நாங்க நடைமுறையெல்லாம் சொத்தா காட்டலாம். எனவே திரைசேரி உண்டியல்கள் மீதான முதலீடு 1500 6 மாத முதிர்வினை கொண்டதை நாங்கள் காசுக்கு சமனான விடயத்திலிருந்து கழிப்போம். அதை கழித்து நடைமுறை சொத்துல 6 மாத திரைசேரி உண்டியல்கள் 1500. அதே நேரம் பிள்ளைகள் பரீட்சை மீதியில பாருங்க, நேரத்தோட 6 மாத திரைசேரி உண்டியல்கள் சொல்லி திரைசேரி உண்டியல்கள் மீதான முதலீடு 18,000 இருக்கு. அந்த 18,000தோட இந்த 1500ஐயும் சேர்த்து 19,500 திரைசேரி உண்டியல்களிலான முதலீடு, அதாவது 6 மாத திரைசேரி உண்டியல்கள். அந்த 3 மாத திரைசேரி உண்டியல்களை நீங்க காசும் காசுக்கு சமனான விடயத்திலிருந்து சீராக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அது காசும் காசுக்கு சமனான விடயத்தில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆகவே நாங்கள் 3 செம்மையாக்கங்களை பார்த்துட்டோம். அடுத்ததாக 4வது சீராக்கத்துக்கு வருவோம். 31/3/2024 உள்ளவாறு உத்தரவாதத்துக்கான ஏற்பாடு 1050 மதிப்பிடப்பட்டுள்ளது. நிதியாண்டின் இறுதியில விற்பனை உத்தரவாத ஏற்பாடு நிதியாண்டின் இறுதியில் 1050 இருக்கணுமா? நிதியாண்டு இறுதியில் விற்பனை உத்தரவாத ஏற்பாடு 1050 இருக்கணுமா? இந்த இடத்துல நாங்கள் இன்னும் 2 விஷயங்களை கவனத்தில் எடுக்கணும். ஒன்று, நிதியாண்டு தொடக்கத்தில் விற்பனை உத்தரவாத செலவு எவ்வளவு இருக்குங்கிறத பார்க்கணும். பாருங்க, மீதி வந்தது பிள்ளைகள் ஆரம்பத்தில் விற்பனை உத்தரவாத ஏற்பாடு 900 ஆரம்ப மீதி. இன்னொரு விஷயத்தை நீங்க கவனத்தில் எடுக்கணும். நிதியாண்டு காலப்பகுதியில் செலுத்திய விற்பனை உத்தரவாத செலவுகள் ஏதும் இருந்தால் அதை நீங்க இங்க வர வச்சு நீங்க ஆண்டு காலத்தில் விற்பனை உத்தரவாத செலவாக காட்ட வேண்டிய தொகையை கணிப்பிடலாம். எனவே இந்த பரீட்சை மீதியை பார்த்தீங்கன்னு சொன்னா செலுத்திய உத்தரவாத செலவுகள் 600 தரப்பட்டிருக்கு. எனவே அதுக்கு சரியான பதிவு காசு கணக்கு செலவு வச்சு நீங்க விற்பனை உத்தரவாத ஏற்பாடு கணக்கு வர வைக்கலாம். இப்படி இதை சீராக்குவதன் மூலமா இங்க வரப்போற வித்தியாசம் தான் நிதியாண்டுக்கான லாப நட்ட கணக்கில் அல்லது வருமான கூட காட்ட வேண்டிய நிதியாண்டுக்கான விற்பனை உத்தரவாத செலவு. எனவே பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம். 1650 1650 வேறுபாடு 750. இதுதான் பிள்ளைகள் நிதியாண்டுக்கான விற்பனை உத்தரவாத செலவு. எனவே விநியோக கிரயத்தில் விற்பனை உத்தரவாத செலவு நீங்க காட்ட போறீங்க 750. அதே போல நிதியாண்டு இறுதியில் விற்பனை உத்தரவாத ஏற்பாடு எவ்வளவு இருக்கணும்? 1050. அதை கொண்டு போய் நீங்க நிதி நிலைமை கூட்டுல பொறுப்புல நிதி நிலைமைக்குள்ள CL கரண்ட் லைபிலிட்டி கீழ விற்பனை உத்தரவாத ஏற்பாடு 1050 நிதியாண்டு இறுதியில். எனவே நாங்கள் சீராக்கம் 4வது சீராக்கத்தையும் பார்த்துட்டோம் பிள்ளை. அடுத்ததாக நாங்கள் சீராக்கம் இலக்கம் 5 பார்ப்போம். 5வது சீராக்கத்தை பாருங்க. ஆதனம் பொறி மிக முக்கியமான ஒரு சீராக்கம்.
அதிக புள்ளிகளை உங்களுக்கு பெற்றுத் தருகின்ற ஒரு சீராக்கம் ஆதனம் பொறி உபகரணம் சம்பந்தமான சீராக்கம். ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களின் விவரங்கள் தாராங்க. விவரம் கிரயம் அல்லது பெறுமதி 31/3/2024. பிள்ளைல இப்ப இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நிதியாண்டு இறுதியில் உள்ள மீதி தான் தரப்பட்டிருக்கு, கிரயம் அல்லது பெறுமதினு சொல்லி. அப்ப நீங்க அதற்கு ஆதனம் பொறி உபகரண கிரைய அட்டவணை செய்யற நேரம் உங்களுக்கு தெரியும், ஆரம்ப மீதி கிரயம் அல்லது பெறுமதி, ஆரம்ப மீதி, இங்கால திரண்ட தேய்மானம், திரண்ட தேய்வு, ரைட். எனவே அங்க தரப்பட்டிருக்கு பிள்ளைகள் இறுதி மீதிகள். அதை நீங்கள் மீதி வந்ததா ஆரம்ப மீதியாக போட இயலாது. அப்போ இந்த கணக்கில் நீங்கள் ஆரம்ப மீதியை கணிப்பீடு செய்யணும், ஆரம்ப மீதியை கண்டுபிடிக்கணும். அப்போ நாங்கள் ஒவ்வொரு தரவுகளாக வாசித்து ஆரம்ப மீதியை கண்டுபிடிப்போம், ஏனைய விஷயங்களையும் பார்ப்போம். ரைட். முதலாவது அதில் தரப்பட்டிருக்கு கிரயம் அல்லது பெறுமதி, திரண்ட தேய்வு, கொள்வனவு திகதியில் மதிப்பிடப்பட்ட ஆயுட்காலம். ரைட். முதலாவது சீராக்கம். ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் அனைத்தும் நிர்வாக நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது. நிர்வாக நோக்கத்துக்கு பயன்படுத்தப்பட்டால் அனைத்துமே நிர்வாக கிரயத்துக்குள்ள, நிர்வாக செலவுக்குள்ள உள்ளடங்கி இருக்கும். இச்சொத்துக்களின் நடைமுறை வருடத்துக்கான பெருமான தேய்வு சரியாக கணிப்பிடப்பட்டுள்ளதுடன் அவை நிர்வாக செலவுகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஆண்டு தேய்வும் கணிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. அந்த கணிப்பீடு செய்யப்பட்ட பிறகு உள்ள திரண்ட தேய்மானம் தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அடுத்ததா ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக வாசிங்க. தகவல்கள் பெரிய பந்தி அடிப்படையில் தரப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. உங்களுடைய முழுமையான கன்சன்ட்ரேஷன், முழுமையான கவனம் அந்த வினாவை வாசிக்கிற நேரம் இருக்கணும், அதுக்குள்ளே இருக்கணும். அப்போ அடுத்தது சொல்கிறாங்க, அவை நிர்வாக செலவுகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வருடத்தில் ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களின் கொள்வனவுகளோ அகற்றல்களோ இடம்பெறவில்லை. ஆதனம் பொறி கொள்வனவு அகற்றல் இல்லை. அடுத்த தகவல், கம்பெனி தனது கட்டிடங்களை 31/3/2023 நீங்க ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம். நான் கணக்கு செய்யறது 2024. இந்த மீள் மதிப்பீடு இடம்பெற்றது கடந்த நிதியாண்டு இறுதியில். முதல் தடவையாக அது நியாயமான பெறுமதியான 48 மில்லியனில் மீள் மதிப்பீடு செய்யப்பட்டது. அதன் விளைவாக 7 மில்லியன் மிகை ஏற்பட்டது. இம்மீள் மதிப்பீடு சரியாக பதியப்பட்டுள்ளது. பிள்ளைகள், இப்ப கட்டிடங்களை பொறுத்த வரையில கட்டிடம் சம்பந்தமா கடந்த நிதியாண்டுல மாத்திரம் மீள் மதிப்பீடு இடம்பெற்றிருக்கு. அந்த மீள் மதிப்பீட்டுக்கு பிறகு, ரைட், மீள் மதிப்பீட்டுக்கு பிறகு கட்டிடத்தின் பெறுமதி 48,000, அதாவது 48 மில்லியன். அந்த பெறுமதி தான் இறுதி மீதியாகவும் தரப்பட்டிருக்கு. கட்டிடம் சம்பந்தமா நிதியாண்டு காலத்தில் எந்த விதமான கொடுக்கல் வாங்கலும் இடம்பெறாட்டி இறுதி மீதி தான் ஆரம்ப மீதியா இருந்திருக்கும். எனவே கட்டிடத்தினுடைய ஆரம்ப மீதியா நீங்க போடலாம் 48. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ இறுதி மீதின்னு சொன்னதுக்கு நிதியாண்டு காலத்தில் கட்டிடம் சம்பந்தமான எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் இடம்பெறாத காரணத்தால் கட்டிடத்தின் இறுதி மீதியும் ஆரம்ப மீதியும் ஒன்று தான். ரைட். இப்போ மீள் மதிப்பீடு சம்பந்தமாக நாங்கள் எந்த பதிவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இது கடந்த நிதியாண்டில் இடம்பெற்ற மீள் மதிப்பீடு. அடுத்த தகவல், 31/3/2024 உள்ளவாறு அலுவலக உபகரணங்களின் கிரயம் மற்றும் திரண்ட பெருமான தேவை என்பன முறையே 16 மில்லியன் 3 மில்லியனாக இருந்தது. அலுவலக உபகரணங்கள் இப்போ நேரத்தோட உங்களுக்கு அலுவலக உபகரணங்கள் 12,000 தரப்பட்டிருக்கு. திரண்ட தேவை இல்லை. நேரத்தோட முதலாவது தகவல்ல கீழே சொல்றாங்க 31/3/2024 உள்ளவாறு அலுவலக உபகரணங்களின் கிரயம் மற்றும் திரண்ட தேய்வு 16 மில்லியன் 3 மில்லியன். இத்திகதியில் கம்பெனியானது அலுவலக உபகரணங்களை முதல் தடவையாக அது நியாய பெறுமதியில் 12 மில்லியனாக மீள் மதிப்பீடு செய்தது. இதனால் மீள் மதிப்பீடு குறைவு ஒன்று ஏற்பட்டுள்ளது. அது எவ்வளவு தெரியல. இக்குறைவானது கட்டிட மீள் மதிப்பீடு ஒதுக்கல் கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளது. இவங்க ஆல்ரெடி எல்லா விஷயத்தையும் சீராக்கிட்டாங்க. 12 மில்லியனாக மீள் மதிப்பீடு செய்த அலுவலக உபகரண சம்பந்தமான சீராக்கம் செய்யப்பட்டுதான் இருக்கு. ரைட். நாங்கள் இந்த இடத்துல மோட்டார் வெஹிக்கிளுக்கு இடத்த ஒதுக்குவோம். அடுத்ததான் அலுவலக உபகரணங்கள். பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளுங்க, அலுவலக உபகரணங்கள். ரைட். அலுவலக உபகரணங்கள் மீள் மதிப்பீடு செஞ்ச பிறகு மீதி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. பிள்ளைகள், மீதி தரப்பட்டிருக்கு 12 மில்லியன். மீள் மதிப்பீடு செய்யறதுக்கு முதல்ல அதன் பெறுமதி 16 மில்லியனாம். அப்ப நீங்க பார்க்கலாம், மீள் மதிப்பீடு செய்யறதுக்கு முதல்ல அலுவலக உபகரணம் சம்பந்தமா நிதியாண்டு காலத்துல வேற எந்த கொடுக்கல் வாங்கலும் இடம்பெறல. மீள் மதிப்பீடு இடம்பெறுது. மீள் மதிப்பீட்டுக்கு பிறகு பெறுமதி 12 மில்லியன். அந்த 12 மில்லியன் தான் உங்களுக்கு நேரத்தோட தரப்பட்ட தகவல் இருக்கு. அதே போல மீள் மதிப்பீடு செய்யறதுக்கு முதல்ல திரண்ட தேய்மானம் 3 மில்லியன் இருந்திருக்கு. மீள் மதிப்பீடு செஞ்சது நாங்கள் நிதியாண்டு இறுதியில. அப்ப ஆண்டுக்கான தேய்வு சேர்க்கப்பட்டு இறுதியில் உள்ள திரண்ட தேய்வு தான் 3000. எனவே உங்களுக்கு தெரியும், ஆரம்ப மீதி, ஆண்டுக்கான தேய்வு, நிதியாண்டுக்கான தேய்வு அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அகற்றலுக்கான தேய்வு, அதாவது அகற்றப்பட வேண்டிய திரண்ட தேய்வு, அகற்ற வேண்டிய திரண்ட தேய்வு. பிள்ளைகள், அகற்றப்பட்ட திரண்ட தேய்வு 3000. மேல் மதிப்பீடு செய்த தினத்தில் அகற்றப்பட்ட திரண்ட தேய்வு எவ்வாறு அகற்றியிருப்போம்?
பிழைகள் எவ்வாறு அகற்றிருப்போம்? திரண்ட தேய்மான கணக்கு வரவு, அலுவலக உபகரண கணக்கு செலவு. ரைட், திரண்ட தேய்வு, திரண்ட தேய்வு. ரைட் ரைட் நாங்கள் இதை லன்ச் படிக்கிறோம். ரைட், ஓகே பிள்ளைகள், அப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கணும். இப்போ திரண்ட தேய்வு கணக்கு வரவு, அலுவலக உபகரண கணக்கு செலவு 3000. சரியா? இப்போ சொல்லுங்க பார்ப்போம். இதை நாங்கள் மைனஸ் பண்ணுவோம். ரைட், இப்போ 16,000 3000 போனால் புத்தக பெறுமதி 13,000. 13,000 புத்தக பெறுமதியான அலுவலக உபகரணங்களை 12,000 மீள் மதிப்பீடு செய்திருக்கிறோம். எனவே மீள் மதிப்பீட்டால் உருவான குறை 1000. மீள் மதிப்பீட்டு குறை, நாங்கள் மீள் மதிப்பீடு மட்டும் எழுதினா போதும். மீள் மதிப்பீடு குறை 1000. இது முறையவாறு பதியப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் இதை கட்டாயம் பிரேக் பண்ணி எழுதுறோம் இந்த மாதிரி. இந்த குறைய, உண்மையில இது முதல் தடவை குறை தானே, இந்த குறைய நாங்கள் காட்டியிருக்கணும் பிறமுற்றும் அடங்கிய வருமானத்தில். ஆனால் தவறுதலா இந்த நிறுவனம் ஒரு வேலை செஞ்சுட்டாங்க. கட்டிட மீள் மதிப்பீட்டு மீதி, கட்டிட மீள் மதிப்பீட்டு ஒதுக்கத்தில் சீராக்கிட்டாங்க. பாருங்க பிள்ளை, இங்கே பாருங்க, கட்டிட மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம். பிள்ளைகள் பரீட்சை மீதியில் பார்த்தீங்கன்னா கட்டிட மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் 6000 இருக்கு. கட்டிட மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் நிதியாண்டு இறுதியில் 6000 இருக்கு. இங்க மீள் மதிப்பீடு குறை ஏற்பட்டது 1000. அதான் அலுவலக உபகரண கணக்கில் செலவு வச்சு கட்டிட மீள் மதிப்பீடு ஒதுக்கல் கணக்கில் வர வச்சிருக்கோம் 1000. இது தவறு. அப்ப நாங்க முதல்ல பார்க்கணும், இந்த 1000 வரவு வைக்கிறதுக்கு முன்னர் கட்டிடத்தின் உண்மையான மேல் மதிப்பீடு மிக எவ்வளவு வரந்திருக்கணும்? 7000. காரணம் என்ன? 2023-3/31 மேல் மதிப்பீட்டதில் கட்டிட மேல் மதிப்பீடு மிக 7000 இருந்தது. அந்த 7000 இருந்து தவறுதலா 1000 நாங்க இந்த நிதியாண்டுல பதிஞ்ச பிறகுதான் 6000 மிகுதி இருக்கு. ஆகவே நீங்க என்ன செய்ய போறீங்க? உரிமையாண்மை மாற்றல் கூட்டு செய்யும் பொழுது, உரிமையாண்மை மாற்றல் கூட்டுல நாங்க மேல் மதிப்பீட்டு ஒதுக்கம், அவள் தெரியும், மேல் மதிப்பீட்டு ஒதுக்கம் மீதி வந்ததா நீங்க வெளிப்படுத்த வேண்டியது எவ்வளவு? 7000. 6000 தரப்பட்டதை அட்ஜஸ்ட் சரி செய்து நாங்கள் 7000 காட்டிட்டோம். இனி அடுத்த சீராக்கத்துக்கு வருவோம். இந்த 1000 மேல் மதிப்பீடு மிகைய கட்டிட ஒதுக்கத்தில் கழிச்சது பிள்ளை, அதை நாங்கள் திருத்தி சரியான மீதியை போட்டுட்டோம். இப்போ இந்த 1000 உங்களுக்கு தெரியும், முதல் தடவை மேல் மதிப்பீட்டு குறை ஏற்பட்டால், மன்னிக்கணும், முதல் தடவை குறை ஏற்பட்டால் நாங்கள் பிறமுற்றும் அடங்கிய வருமானத்தில் காட்டுறது இல்லை, ஏனைய செலவில் காட்டணும். ஏனைய செலவில் காட்டணும். ரைட், முதல் தடவை குறை ஏற்பட்டால் ஏனைய செலவில் காட்டணும் 1000. ஆகவே முதல் தடவை ஏற்பட்ட அந்த நட்டத்தை நாங்கள் ஏனைய செலவில் காட்டுவோம். அலுவலக உபகரண மீள் மதிப்பீட்டு குறை, மீள் மதிப்பீட்டு குறை 1000 ஏனைய செலவில் காட்டிட்டோம். இவ்வளவு தான் பிள்ளைகள் இந்த சீராக்கம். இது ஆதனம் பொறி சம்பந்தமான ஒரு முக்கியமான சீராக்கம். ரைட், அந்த சீராக்கத்தை நாங்கள் பார்த்தாச்சு. ஏனைய சீராக்கங்கள் எதுவுமே சொல்லப்படலை. ஆதனம் பொறி உபகரணங்கள் சம்பந்தமான சகல சீராக்கங்கள் நாங்கள் பார்த்துட்டோம். இனி அந்த அட்டவணையில் தரப்பட்ட ஏனைய விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். ரைட், பிள்ளைகள் கட்டிடங்கள் 48,000, கட்டிட திரண்ட தேய்மானம் 4000, கட்டிட திரண்ட தேய்மானம் நிதியாண்டு இறுதியில் 4000. பிள்ளைகள் யோசிங்க, 2023-3/31 நாங்கள் மீள் மதிப்பீடு செய்த போது அந்த தினத்தில் உள்ள திரண்ட தேய்மானம் அவ்வளவையும் நாங்கள் என்ன செஞ்சிருப்போம்? பதிவளிச்சிருப்போம். சொத்துக்கு எதிராக நாங்கள் பதிவளிச்சிருப்போம். அப்ப இந்த நிதியாண்டு இறுதியில் 4000 திரண்ட தேய்மானம் இருக்குன்னு சொன்னா அதுதான் அந்த நிதியாண்டுக்கான தேய்வு. இந்த நிதியாண்டுல மாத்திரம் தானே பயன்படுத்தி இருக்கோம். மீள் மதிப்பீட்டுக்கு பிறகு இந்த நிதியாண்டுல மட்டும்தான் கட்டிடத்தை பயன்படுத்தி இருக்கோம். எனவே அந்த 4000 கட்டிடத்துக்கான நிதியாண்டுக்கான தேய்மானமா இருக்கும். நிதியாண்டு தொடக்கத்தில் திரண்ட தேய்மானம் இருந்திருக்காது. ரைட், ஆண்டு தேவை நாங்கள் சீராக்கிட்டோம். ரைட், ஆண்டு தேவை நாங்கள் சீராக்கிட்டோம். 4000. ரைட், அடுத்ததா மோட்டார் வாகனங்கள் சம்பந்தமா எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் நிதியாண்டு காலத்தில் இடம்பெறல. இறுதி மீதி தந்திருக்காங்க 20,000. எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் மோட்டார் வாகனம் சம்பந்தமா இடம்பெறலைன்னா ஆரம்ப மீதியும் 20,000 தான். 20,000 தான். அதே போல மோட்டார் வாகனம் சம்பந்தமா எந்த கொடுக்கல் வாங்கலும் இடம்பெறல. திரண்ட தேய்மானம் இறுதியா 12,000 இருக்கு. இந்த நிதியாண்டுக்கான தேய்வு உட்பட இறுதி திரண்ட தேய்மானம் 12,000. அப்ப இந்த 12,000த்துல ஆரம்ப திரண்ட தேய்வு எவ்வளவு, ஆண்டு தேய்வு எவ்வளவுங்கிறத நாங்கள் கணிப்பீடு செய்யணும். அதற்கு ஒரு தகவல் தந்திருக்காங்க பாருங்க. கிரயம் 20,000, இழிவு பெறுமதி தரல, கொள்வனவு செய்த திகதியில் பயன்தர ஆயுட்காலம் 5 வருடங்கள். அப்ப அந்த அடிப்படையில் தான் நாங்கள் மோட்டார் வாகன தேய்வை நாங்கள் கணிப்பீடு செஞ்சிருப்போம் நிதியாண்டுக்கு. கிரயம் பாருங்க சொல்லப்பட்டிருக்கு 20,000, பயன்தர ஆயுட்காலம் 5 வருடம். 5 வருடம்னு சொன்னால் ஆண்டு தேவை எவ்வளவு? 4000. இந்த 4000 என்பது
ஏற்கனவே கணிக்கப்பட்டிருக்கு. அந்த 4000 உள்ளடக்கித்தான் இறுதி திரண்ட தேய்மானம் 12,000 தரப்பட்டிருக்கு. எனவே இறுதி திரண்ட தேய்மானம் 12,000 சொன்னால் ஆண்டுக்கான தேய்வு 4,000 சொன்னால் உங்களுக்கு தெரியணும் ஆரம்ப திரண்ட தேய்மானம் 8,000 இருந்திருக்கணும். ரெண்டு சேர்த்து தான் நிதியாண்டு இறுதியில 12,000 இருக்கு. ஆதனம் பொறி உபகரணம் சம்பந்தமான சகல விஷயங்களையும் நாங்கள் பார்த்துட்டோம். இன்னொரு விஷயம் இருக்கு. என்னது? அலுவலக உபகரணத்துக்கான ஆண்டு தேய்வு தரப்படலையே, அதை நாங்கள் கண்டுபிடிக்கணும் பிள்ளைகள். அலுவலக உபகரணத்துக்கான ஆண்டு தேய்மானம் உங்களுக்கு தெரியும். அலுவலக உபகரண கிரயம் நேரத்தோட 16,000 இறுதியில தான் மேல் மதிப்பீடு செய்யப்படுது. அப்ப நாங்கள் நிதியாண்டு இறுதியில மேல் மதிப்பீடு செய்யப்பட்டால் ஆரம்பத்தில் இருந்த பெறுமதிக்கு தான் நாங்கள் பெருமானத்தை செய்திருப்போம். ஆரம்பத்தில் இருந்த அதன் பெறுமதி எவ்வளோ? அலுவலக உபகரண தேய்வு. ரைட். எவ்வாறு ஆண்டு தேய்வு செய்திருப்போம்ன்றத பார்ப்போம். பிள்ளைகள் அதன் கிரயம் 12,000 கிரயம் 8 வருடங்கள் பயன் தர ஆய்க்காலம் 8 வருடங்கள். அப்போ 12,008 பிரிச்சுங்கன்னு சொன்னா 1,500 ஆண்டு தேய்வு. அலுவலக உபகரணத்துக்கான ஆண்டு தேய்வு 1,500 ஆண்டு தேய்வு 1,500. அந்த 1,500 ஆண்டு தேய்வை உள்ளடக்கிதான் இந்த 3,000. அதாவது மேல் மதிப்பீடு செய்த போது இருந்த திரண்ட தேய்வு தான் 3,000. அந்த 3,000 என்பது நிதியாண்டுக்கான ஆண்டு தேய்வு 1,500 உள்ளடக்கிறது. இதே எப்படியோ பிள்ளைகள் அப்ப யோசிச்சு பாருங்க. இந்த நிதியாண்டுக்கு 1,500 அகற்றும் பொழுது மொத்த திரண்ட தேய்மானம் 3,000 இருந்திருந்தால் ஆரம்ப திரண்ட தேய்மானம் எவ்வளவு இருந்திருக்கும்? 1,500. ஆகவே இவ்வளவுதான் பிள்ளைகள் ஆதனம் பொறி உபகரண கிரை அட்டவணையோடு சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களாக இருக்கும். மிக இலகுவாக நீங்க புள்ளிகளை எடுக்கக்கூடிய ஒரு சீராக்கமாக கட்டாயம் இந்த சீராக்கம் இருக்கும். எனவே நாங்கள் அடுத்த சீராக்கம் அந்த குத்தகையோடு சம்பந்தப்பட்ட சீராக்கம். ரைட். அப்போ நாங்கள் குத்தகையோடு சம்பந்தப்பட்ட சீராக்கத்தை பார்ப்போம். இதில் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் இது சம்பந்தமாக ரைட். இங்கே ஒரு சிறிய தவறு ஒன்று இருக்குது. என்னது? ரைட். பாருங்க சாரி, இங்கே ஒரு சின்ன பிள்ளை ஒன்று இருக்கு. என்னது? அலுவலக உபகரணங்களின் ஆரம்ப பெறுமதியின் அடிப்படையில் அதனை தேர்வு செய்யப்பட்டிருக்கும். ஆரம்ப பெறுமதி 16,000. மேல் மதிப்பீடு செஞ்ச பிறகுதான் 12,000. ஆகவே 16,008 வகுத்து தான் நாங்கள் ஆண்டு தேய்வு காணணும். ஆண்டு தேய்வு 2,000. அப்போ இப்போ பார்க்கலாம். நீங்கள் இங்கே ஒரு சின்ன பிள்ளை நடந்துருச்சு. ரைட். ஆண்டு தேய்வு 2,000. அப்போ இப்போ சொல்லுங்க, ஆண்டு தேய்வு 2,000 அகற்றும் பொழுது திரண்ட தேய்வு 3,000 சொன்னால் ஆரம்ப திரண்ட தேய்மானம் எவ்வளோ இருந்திருக்கும்? 1,000 இருந்திருக்கும். 1,000 இருந்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள் திருத்தங்கள் செய்துட்டோம். இவ்வளவு தான் பிள்ளைகள் ஆதனம் பொறி உபகரண கிரை அட்டவணையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். நாங்கள் புள்ளி திட்டத்தை கலந்துரையாடுற நேரம் உங்களுக்கு விளங்கும் இதில் எந்த அளவு புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி. ரைட். இன்னும் ஒரு சில சீராக்கங்கள், இன்னும் முக்கியமாக 3 சீராக்கங்கள் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் 6வது சீராக்கத்தை பார்ப்போம். இன்னும் ஒரு முக்கியமான பகுதி SLFRS 15 வரக்கூடிய குத்தகை சம்பந்தமான ஒரு சீராக்கம். நாங்கள் பார்ப்போம். பிள்ளைகள் பாருங்க, 1/4/2023 கம்பெனியானது 5 வருட காலப்பகுதிக்கு கட்டிடம் ஒன்றின் சொத்து பாவனை உரிமையை பெற்றுக்கொள்வதற்கான குத்தகை உடன்படிக்கை ஒன்றை செய்துள்ளது நிதியாண்டின் ஆரம்பத்தில். இத்திகதியில் சொத்து பாவனை உரிமையின் கிரயம் மற்றும் ஆரம்ப குத்தகை கடப்பாடு, அதாவது ஆரம்ப குத்தகை பொறுப்பு 10 மில்லியனாக மதிப்பிடப்பட்டு சரியாக பதியப்பட்டுள்ளது. அப்ப ஆரம்ப குத்தகை பொறுப்புக்கு இரட்ட பதிவு எப்படி வரும்? சொத்து பாவனை உரிமை கணக்கு வரவு, குத்தகை பொறுப்பு அல்லது குத்தகை கடன் கணக்கு செலவு, அது உரியவாறு பதியப்பட்டிருக்காம். நீங்க வேணுமா இருந்தால் பரிச்சமியை ஒப்பிட்டு பார்க்கலாம். பரிச்சமீதியில் நீங்க பார்க்கலாம். பரிச்சமையில பாருங்க, சொத்து பாவனை உரிமை 10,000 தரப்பட்டிருக்கு, குத்தகை பொறுப்பு 10,000. அப்ப ஆரம்ப குத்தகை பொறுப்பு உரியவாறு பதியப்பட்டிருக்கு. டவுன் பேமெண்ட் சம்பந்தமா எந்த ஒரு தகவலும் தரப்படல. அடுத்ததாக சொல்லப்படுது, குத்தகை உடன்படிக்கையின்படி ஒவ்வொன்றும் 3,200 3.2 மில்லியன். ஆனால் 5 சமமான வருடாந்த குத்தகை தவணை கட்டணங்களை 31/3/2024 ஆரம்பித்து குத்தகை காலத்தில் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் 3,200 ரூபாய் குத்தகை தவணை கடன் செலுத்தணும். இதுக்குள்ள முதலும் இருக்கு, வட்டியும் இருக்கு. 31/3/2024 செலுத்தப்பட்டதுடன் அது நிர்வாக செலவாக முதலாவது தவணை கட்டணம் உரியவாறு செலுத்தப்பட்டு நிர்வாக செலவாக பதியப்பட்டுள்ளது. இக்குத்தகை கொடுப்பனையில் குத்தகை கொடுப்பன தொடர்பில் வேறு கணக்கெடு பதிவுகள் எதுவும் இடம்பெறவில்லை. 31/3/2024 மற்றும் 2025 முடிவடையும் ஆண்டுகளுக்கான வட்டி தரப்பட்டிருக்கு. அதே நேரம் இன்னும் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு, இக்கட்டிடத்தை குத்தகை கால முடிவில் குத்தகை வழங்கியவருக்கு ஒப்படைத்த வேண்டும். இந்த தகவல் எதுக்கு தரப்பட்டிருக்கு? ஒரு குத்தகை சொத்தினை குத்தகை கால முடிவில் குத்தகை எடுத்தவருக்கு மாற்றுவமாக இருந்தால் குத்தகை காலத்தில்
காலத்தின் அடிப்படையில் நாங்கள் பெருமானத்தை செய்யணும். அடுத்ததா சொல்றாங்க, எவ்வாறாயினும் இச்சொத்து பாவனை உரிமையானது அதன் பயன் தரும் ஆயுட்கால அடிப்படையில் 20 வருடங்களுக்கு பெருமான தேய்வு செய்யப்பட்டுள்ளது. இப்பெருமான தேய்வு நிர்வாக செலவில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ரைட் பிள்ளைகள், அப்ப இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை, இதுல இருக்கக்கூடிய பிழை என்னது? ஆரம்ப குத்தகை பொறுப்பு 15 முடியவாறு. இனி வருடாந்த குத்தகை கட்டணம் 3200 செலுத்தி இருக்கும். இந்த 3200 நிர்வாக செலவா 15. அது பிழை. அப்ப நாங்கள் சீராக்கங்களை செய்வோம். ரைட், முதலாவது சீராக்கம் பார்ப்போம். ரைட், உங்களுக்கு தெரியும் இது நோட் நம்பர் 4. நோட் நம்பர் 5 சொத்து பாவனை உரிமை. ரைட், சொத்து பாவனை உரிமை ஆரம்ப மீதிகள் எதுவுமே இங்கே இல்லை. இந்த நிதியாண்டுக்கான குத்தகை பொறுப்பின் மூலமாக உருவாகின சொத்து பாவனை உரிமை சேர்த்தல்கள்னு நாங்கள் சொல்லலாம். குத்தகை பொறுப்புன்னு சொல்றதை விட இந்த காலப்பகுதிக்கான சேர்த்தல்கள். ரைட், இந்த வருஷத்துக்கான சேர்த்தல்கள் 10,000. அது பரீட்சை மீதில் தரப்பட்டிருக்கு. அதே நேரம் அதற்கு சமாந்தரமா நாங்கள் செய்கையில் குத்தகை கடன் கணக்கையும் இவ்வாறு செய்து கொண்டு போவோம். இப்போ உங்களுக்கு ஐடியாவை கிளியராக எடுத்துக்கொள்ளலாம். குத்தகை கடன் 10,000. அப்போ நேரத்தோடு பதிவு செய்யப்பட்டதுதான் சொத்து பாவனை உரிமை கணக்கு வரவு, குத்தகை கடன் கணக்கு செலவு உரியவாறு பதியப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் முதலாவது தவணை கட்டணத்தை செலுத்த போகிறோம். முதலாவது தவணை கட்டணத்தில் உள்ளடங்கியுள்ள வட்டி எவ்வளவு? வட்டி 1800. குத்தகை வட்டிக்கு சீராக்கல் பதிவு எவ்வாறு வரும்? குத்தகை வட்டி கணக்கு வரவு, குத்தகை கடன் கணக்கு செலவு. ரைட், குத்தகை வட்டி நிதி செலவு. பிள்ளைகள் செய்கையில் நிதி செலவில் நாங்கள் ஒர்க்கிங்ஸில் இதை பார்ப்போம். குத்தகை வட்டி முதலாம் ஆண்டுக்கான குத்தகை வட்டி 1800. சரிதானே? குத்தகை கடன் கணக்கு செலவு 1800. குத்தகை கடன் கணக்கு செலவு 1800. ரைட், இப்போ உங்களுக்கு தெரியும் குத்தகை வட்டியும் முதலுமாக சேர்த்து முதலாவது வருடம் செலுத்தப்பட்ட குத்தகை தவணை கட்டணம் 3200. இது நிர்வாக செலவுக்குள்ள இருக்கான். பிழைதானே? நிர்வாக செலவுக்குள்ள காட்டினது பிழைதானே? நாங்கள் குத்தகை கடன் கணக்கில் தானே காட்டணும். எனவே நாங்கள் நிர்வாக செலவில் காட்டப்பட்டதை அங்கிருந்து கேன்சல் பண்ணி நாங்கள் குத்தகை கடன் கணக்கு மாற்றுவோம். நிர்வாக செலவு. ரைட், பாருங்க, குத்தகை தவணை கட்டணம் எவ்வளவு? 3200. நிர்வாக செலவில் மைனஸ் பண்ணி குத்தகை கடன் கணக்கு மாற்றும் 3200. எனவே இப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணுனீங்கன்னு சொன்னால் குத்தகை கடனின் இறுதி பெறுமதி வரும். அப்போ குத்தகை கடனின் இறுதி பெறுமதி தான் பிள்ளைகள் 11,800 நீங்கள் 3,200 கழிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விட கிடைக்கும் 8,600. மீதி சென்றது 8,600. இது குத்தகை கடப்பாடு. ஆனால் இந்த குத்தகை கடப்பாடு முழுவதும் நடைமுறை அல்லா பொறுப்பு அல்ல. இதில் நடைமுறை பகுதியும் இருக்கு, நடைமுறை அல்லா பகுதியும் இருக்கு. இந்த குத்தகை கடனில் அடுத்த நிதியாண்டுக்கு செலுத்த வேண்டிய முதல் நடைமுறை பொறுப்பு. அப்ப அந்த அடுத்த வருடம் செலுத்த வேண்டிய முதல் எப்படி காண்றது? ரைட், பாருங்க, முதலாவது 8,600 மொத்த குத்தகை கடன். அதில் அடுத்த நிதியாண்டுக்குரியதை நீங்க காணலாம். அடுத்த நிதியாண்டில் நீங்க செலுத்த இருக்கிற குத்தகை தவணை கட்டணத்தில் இருந்து அடுத்த நிதியாண்டுக்கான வட்டியை கழிக்கணும். அடுத்த நிதியாண்டுக்கான வட்டி 1,548. எனவே 3,200 1,548 கழிப்பீங்களா இருந்தா விட வரும் பிள்ளைகள் 1,652. எனவே குத்தகை கடனின் நடைமுறை பகுதி 1,652. நீங்க போடலாம் குத்தகை கடன். ரைட், குத்தகை கடன் அது நடைமுறை பகுதி. ரைட், நடைமுறை பகுதி 1,652. இப்போ மொத்த குத்தகை கடப்பாடு இருக்கு 8,600. அந்த 8,600 இருந்து கழிச்சிங்கன்னு சொன்னா 6,948. 6,948 குத்தகை கடனின் நடைமுறை அல்லா பகுதி. குத்தகை கடன். ரைட், ஓகே. அப்ப குத்தகை கடன் சம்பந்தமான சகல விஷயங்களும் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு சீராக்கம் இருக்கு. என்னது? பெருமான தேய்வு. நேரத்தோட இந்த சொத்தினுடைய பயன்தர ஆயுட்காலம் 20 வருடங்கள். 20 வருடங்களை அடிப்படையாக கொண்டு தேய்வு கணிப்பிடப்பட்டிருக்கு. ஆண்டு தேய்வு 500, 20 500. அந்த 500 நிர்வாக செலவில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. எதிர்பதிவு குத்தகை திரண்ட தேய்வு, அதாவது சொத்து பாவனை உரிமை என்ற திரண்ட தேய்வு என்ற அடிப்படையில் காட்டப்பட்டிருக்கு. ஆனால் இதில் ஒரு பிழை இருக்கு. என்னது? இதில் உள்ள பிழை தான், இந்த சொத்தினை நாங்கள் குத்தகை கால முடிவில் குத்தகை நிறுவனத்துக்கு வழங்கணும். எனவே நாங்கள் குத்தகை காலத்தின் அடிப்படையில் தேய்வு செஞ்சிருக்கணும். அப்போ நாங்கள் பார்ப்போம் சரியான தேய்வு எவ்வளவு
செய்வோம்னு சொல்லி சொத்து பாவனை உரிமையின் சரியான தேய்வு. சொத்து பாவனை உரிமையின் சரியான தேய்வு பிள்ளைகள் 10,000 5ஆல் வகுத்தால் வரும் 2000. ஆக 2000 காட்டப்பட வேண்டிய ஆண்டு தேய்வை நாங்கள் 500 காட்டினது பிழை. எனவே மேலும் 1500 நாங்கள் சீராக்கணும். ரைட். எனவே நிர்வாக செலவுக்குள்ள நீங்க சீராக்க போறீங்க. நிர்வாக செலவுக்குள்ள ஏற்கனவே குத்தகை தேய்வு, குத்தகை அதாவது சொத்து பாவனை உரிமை என்ற தேய்வு 500 உள்ளடக்கப்பட்டிருக்கு. நான் மேலும் என்ன செய்வோம், 1500 அதோட சேர்ப்போம். ரைட். இப்போ நீங்கள் அதை நிர்வாக செலவு வந்து அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே நான் போடுவோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 500 அகற்றி 2000 500 அகற்றி 2000 சேர்க்கலாம். அல்லது அதை விட சொத்து பாவனை உரிமை தேய்வுன்னு சொல்லி எழுதி நீங்கள் மேலும் ஒரு 1500 சேர்த்து விடலாம். போதாமல் இருக்கிறது மட்டும் சேர்க்கலாம். அல்லது நிர்வாக செலவில் இருந்து நீங்கள் 2500 கழித்து 2000 சேர்க்கலாம். அதே போல இந்த இடத்துல திரண்ட தேய்வு. திரண்ட தேய்வு பிள்ளைகள் நேரத்தோட திரண்ட தேய்வு கணிப்பீடு செய்யப்பட்டிருந்தது 500, இன்னும் ஒரு 1500 சேர்த்து நீங்கள் திரண்ட தேய்வை போடலாம் 2000. 2000 கழிச்சிங்கன்னு சொன்னால் முன் கொண்டு செல்லும் மீதி, சொத்து பாவனை உரிமையின் முன் கொண்டு செல்லும் மீதி 8000. நீங்கள் நிதி நிலைமை கூற்றில் இங்கே ஆதனம் புரியுபகரணம் சம்பந்தமான வெளிப்படுத்தலை செய்ய போறீங்க. PPE இங்கால சொத்து பாவனை உரிமை, சொத்து பாவனை உரிமை, ரைட் ஆஃப் யூஸ் அசட் 8000. ரைட். ஓகே. நாங்கள் சொத்து பாவனை உரிமை சம்பந்தமான சீராக்கத்தை பார்த்துட்டோம் பிள்ளைகள். எனவே நாங்கள் 6 சீராக்கங்களை பார்த்துட்டோம். இன்னும் இலகுவான 2 சீராக்கங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த 2 சீராக்கங்களுக்கு பிறகு நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வரலாம். ரைட். பாருங்க பிள்ளைகள், இன்னும் 2 சீராக்கங்கள். ரைட். அடுத்ததாக 7வது சீராக்கத்துக்கு வருவோம் பிள்ளைகள். நாங்கள் 7வது சீராக்கம் நிர்வாக செலவு. ஓகே. 7வது சீராக்கம். பரிச்சை மீதியில் காட்டப்பட்டுள்ள செலுத்திய வருமான வரியானது கடந்த வருடத்துக்காக செலுத்தப்பட்ட 600,000 வரியையும் நடைமுறை வருடத்தின் முதல் 3 காலாண்டுக்கு செலுத்திய வரியையும் உள்ளடக்கியுள்ளது. 31/3/2024 முடிவடையும் வருடத்துக்கான மொத்த வரி பொறுப்பு 1100. பிள்ளைகள், வருமான வரி சம்பந்தமாக நீங்கள் கட்டாயம் ஒரு குறிப்பொன்று செய்யணும். அப்போ நாங்கள் இங்கே ஒதுக்கியிருக்கேன் குறிப்பிலக்கம் 2. ரைட். அப்போ நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், நான் குறிப்பிலக்கம் 2 இந்த இடத்துல நோட் பண்ணுறேன். வருமான வரி, வருமான வரி. அப்போ இது இலகுவாக நீங்கள் செய்யலாம். பாருங்கள் பிள்ளைகள், நிதியாண்டுக்கான வருமான வரி பார்ப்போம். நாங்கள் நிதியாண்டிற்கான வருமான வரி, நிதியாண்டிற்கான வருமான வரியை பார்ப்போம். வருமான வரி பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் நிதியாண்டு, அதாவது நிதியாண்டுக்கான வருமான வரி 1100. அதில் ஒரு பகுதி காசா செலுத்தப்பட்டிருக்கு. இதில் சொல்றாங்க இந்த நிதியாண்டில் செலுத்திய மொத்த வருமான வரி பாருங்க, பரிச்சை மீதில் தரப்பட்டிருக்கு 1400. அதில் 600 போன ஆண்டுக்கு என்று சொன்னால் இந்த நிதியாண்டுக்குரியது எவ்வளோ, 800. மொத்தமாக செலுத்தின வருமான வரி 1400, கடந்த நிதியாண்டுக்குரியது 600. அப்ப இந்த நிதியாண்டுக்குரியது எவ்வளோ, 800. ஆனால் இந்த நிதியாண்டுக்காக மதிப்பிடப்பட வரி பொறுப்பு 1100. ஆகவே இந்த நிதியாண்டு தொடர்பில் இன்னும் எவ்வளவு செலுத்த வேண்டியிருக்கு, 300. அந்த 300 நாங்கள் ஏற்பாடு செய்யணும். எனவே அதுக்கான பதிவு வரும் பிள்ளைகள், வருமான வரி கணக்கு வரவு, வருமான வரி கணக்கு வரவு. ரைட். நான் கீழே எழுதுறேன். வருமான வரி கணக்கு வரவு 300, வருமான வரி ஏற்பாட்டு கணக்கு செலவு 300, வருமான வரி ஏற்பாடு செலவு 300. அப்போ நல்லா விளங்கிங்க, நிதியாண்டுக்காக மதிப்பிடப்பட்ட வரி பொறுப்பு 1100, அதில் 800,000 காசா செலுத்தப்பட்டிருக்கு, 300 ஏற்பாடு செஞ்சிட்டோம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், கடந்த நிதியாண்டு தொடர்பான மிகை வரி குறை வரியை சீராக்கணும். பிள்ளைகள், கடந்த நிதியாண்டுக்காக இந்த நிதியாண்டில் செலுத்துகிறோம் 600. ஆரம்பத்தில் ஏற்பாடு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 550. ஏற்பாடு இருக்க 550, ஆனால் செலுத்தி இருக்கும் 600. போன ஆண்டுக்காக ஏற்பாடு செய்திருக்கும் 550, செலுத்தி இருக்கும் 600. எனவே குறை வரி ஏற்பாடு, குறை வரி ஏற்பாடு கட்டாயம் நீங்கள் எழுதணும். குறை வரி ஏற்பாடு 2022-23க்குரியது, தொகை 50. எனவே கூட்டினீங்கன்னு சொன்னால் நிதியாண்டுக்கான வருமான கூட்டில் காட்ட வேண்டிய வரிச்செலவு, வருமான வரி செலவு, வருமான வரி செலவு 1150. வருமான வரி செலவு 1150. ஏற்பாடை நான் காட்டிட்டேன். ரைட். ஓகே. 7 சீராக்கங்கள் பார்த்தாச்சு.
இன்னும் ஒரு சீராக்கம் மாத்திரம் எஞ்சிருக்கு. 1/4/2023 உள்ளவாறான கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனமானது பங்கொன்று 10 படி வழங்கப்பட்ட 4 மில்லியன் பங்குகளை உள்ளடக்கியுள்ளது. இக்கம்பெனியானது இத்திகதியில் ஒவ்வொரு 5 பங்குகளுக்கும் ஒரு பங்கு என்றவாறு பங்கொன்றை 12 ரூபாய் விலையில் வழங்கி நிறுத்தி வைத்த வருவாய் மூலதனமாக்கியது. இதற்கான பதிவுகள் ஏடுகளில் இடம்பெறவில்லை. நிறுத்தி வைத்த வருவாய் மூலதனமாக்கல், நிறுத்தி வைத்த வருவாய் ரைட், மூலதனமாக்கல். இது சம்பந்தமாக நிதியாண்டு காலப்பகுதியில் எந்த விதமான பதிவுகளும் இடம்பெறல. நாங்கள் பார்ப்போம் எவ்வளோ பெருமதியான பங்குகள் நிறுத்தி வைத்த வருவாயை கொண்டு மூலதனமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. கம்பெனியில் 4 மில்லியன் சாதாரண பங்குகள் இருக்காம், 4 மில்லியன் சாதாரண பங்குகள் இருக்காம். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? 5 சாதாரண பங்குக்கு ஒரு பங்கு, 5 சாதாரண பங்குக்கு ஒரு பங்கு என்ற ரீதியில் நிறுத்தி வைத்த வருவாயை மூலதனமாக்க போகிறோம். எனவே 40 லட்சம் சொன்னால் நாங்கள் 8 லட்சம் பங்குகளை புதிதாக வழங்க போகிறோம். ஒதுக்கத்தை பயன்படுத்தி பங்கொன்று 10 ரூபாய் 12 ரூபாய் விலையில், பங்கொன்று 12 ரூபாய் விலையில். அப்போ 8 லட்சத்தை நீங்கள் 12ஆல் பெருக்கணிங்கன்னா 96 லட்சம், 96 லட்சம். எனவே 96 லட்சம் அல்லது 9.6 மில்லியன் பெறுமதியான பங்குகளை நிறுத்தி வைத்த வருவாயை கொண்டு மூலதனமாக்குறோம். இது சம்பந்தமாக எந்த விதமான பதிவுகளும் இடம்பெறல. நாங்கள் இப்போ பதிவுகளை செய்வோம். நிறுத்தி வைத்த வருவாய் மூலதனமாக்கப்பட்டது 9600. இரட்டை பதிவு எப்படி வரும்? நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கு வரவு அது குறைய போகுது. நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கு வரவு 9600 அது குறையுது. கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு அது கூடுது. கூறப்பட்ட மூலதனம் ரைட். இவ்வளவு தமிழ் விஷயம் ரைட். அப்போ நாங்கள் சகல சீராக்கங்களும் பார்த்துட்டோம். நாங்கள் விரைவாக பரீட்சை மீதிலிருந்து வருவோம். இறுதியாக பாருங்க, உங்களுக்கு நான் அந்த 40 புள்ளிகளில் இலகுவாக எடுக்கக்கூடிய அந்த 10 புள்ளிகளை நான் சொல்கிறேன். அந்த 10 புள்ளிகளில் நீங்கள் 40 புள்ளிகளை எடுக்கணும். ஆனால் மிஸ் பண்ணக்கூடாத அந்த 10 புள்ளிகள் எதுன்னு பார்ப்போம். ரைட் ஓகே. ஆதனப்பொறி உபகரணங்கள் நாங்கள் பார்த்துட்டோம். பிள்ளைகள் ஆதனப்பொறி சம்பந்தமாக சகல விஷயங்களும் பார்த்தாச்சு. சொத்து பாவனை உரிமை பார்த்துட்டோம், திரண்ட தீவு பார்த்துட்டோம், குத்தகை பொறுப்பு பார்த்துட்டோம். விற்பனைகள் 45,200, 45,200. விற்பனை கிரயம் 98,500. விற்பனை வந்து 98,500, 98,500. அதே போல விலையில் விற்பனை கிரயத்தில் எந்த விதமான தவறுகளும் இல்லை. 45,200. ரைட். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்க இருப்புகள் சீராக்கிட்டம். ஏனைய வருமானம், பிற வருமானம் சம்பந்தமாக எந்த ஒரு சீராக்கமும் தரலை. நாங்கள் நோட் நம்பர் 1 செய்ய தேவையில்லை. இருந்தாலும் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறதால இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கேள்வியில் வாசிக்கிற இடம் பிற வருமானம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. நீங்கள் இடத்த ஒதுக்கிடுங்க, பிரச்சனை இல்லை. அப்போ பிற வருமானம் சம்பந்தமான எந்த ஒரு சீராக்கம் இல்லாததால் நான் நேரடியாக 2,600 பிரதியீடு செய்கிறேன். அதே போல் வியாபார வருமதிகள் சீராக்கிட்டம், திரைசேரி உண்டியல்கள் மீதான முதலீடு சீராக்கிட்டம். பிள்ளைகள் காசுக்கு சமனான சீராக்கிட்டம். கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் ஆரம்ப மீதி 40 மில்லியன் ரைட், 40 மில்லியன். நிறுத்தி வைத்த வருவாய் 33,200, 33.2 மில்லியன், 33,200. அதே போல கட்டிட மேல்மதில் ஒதுக்கம் நாங்கள் சீராக்கிட்டோம். பிள்ளைகள் இடைக்கால பங்கு லாபம் செலுத்தப்பட்டது 3000. உங்களுக்கு தெரியும், இடைக்கால பங்கு லாபத்தை நாங்கள் சீராக்கணும். நிறுத்தி வைத்த வருவாயில் இடைக்கால பங்கு லாபம் செலுத்தப்பட்டிருக்கு 3000. நிறுத்தி வைத்த வருவாயிலிருந்து கழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதே போல நிர்வாக செலவுகள் 25,250 நிர்வாக செலவுகள் ஆரம்ப மீதி, அதாவது தரப்பட்ட மீதி. விநியோக கிரயம் 10,750. விநியோக கிரயம் என்ன செய்கிற 10,250. தரப்பட்ட மீதி 10,250. அதே போல நிதிக்கிரயம் ஏற்கனவே 400 தரப்பட்டிருக்கு. அதே போல விலையில் ஏனைய செலவுகள் ஏற்கனவே 800 தரப்பட்டிருக்கு. செலுத்திய உத்தரவாத செலவுகள் பார்த்துட்டோம். விற்பனை உத்தரவாத ஏற்பாடு பார்த்துட்டோம். செலுத்திய வருமான வரி ஏற்பாடு சகல விஷயங்களும் பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் மார்க்கிங் ஸ்கீமோட இந்த கடைசி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். புள்ளி திட்டங்களோட நாங்கள் இதை பார்ப்போம். புள்ளி திட்டங்கள் எவ்வாறு இருக்குன்னு சொல்லி ரைட். அடுத்ததாக பாருங்கள், இங்கே விநியோகிக்கிறேன் 10,750. 10,750 பரிச்சமையில் தரப்பட்ட தொகை 10,750 ரைட். இப்போ நாங்கள் சகல சீராக்கங்களையும் பார்ப்போம். இதில் செய்கையிலிருந்து நாங்கள் தேவையான விஷயங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய விஷயங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். முதலாவது பிள்ளைகள் நாங்கள் பிபி அட்டவணையை சீராக்குவோம். பிபி அட்டவணையை சீராக்கினீங்கன்னு சொன்னால் எங்களோட 48,000, 20,000,
12,000. இப்போ இந்த ரோ நீங்கள் டோட்டல் பண்ணுறது டைம் இருக்காது, அதால் இதை நீங்கள் டோட்டல் பண்ணலாம். எனவே இதை டோட்டல் பண்ணிங்கன்னு சொன்னால் 68 12 80,000 80,000 ரைட் 80,000. அடுத்தபடியாக பாருங்கள், நாங்கள் இறுதி புத்தக பெறுமதி எடுக்க போகிறோம். இறுதி புத்தக பெறுமதியை ரைட் நாங்கள் திரண்ட தேய்மானத்தை இந்த பக்கம் எடுப்போம். திரண்ட தேய்மானத்தை ரைட் திரண்ட தேய்மானத்தை இந்த பக்கம் எடுப்போம். பாருங்கள், இங்கே 4,000 திரண்ட தேய்மானம், இங்கே 12,000 இறுதி திரண்ட தேய்மானம், இங்கே திரண்ட தேய்மானம் இருக்காது. எனவே என்ன கூட்டிங்கன்னா 42 4 12 16 16,000. எனவே பிள்ளைகள் 80,000 16,000 நீங்கள் கழிச்சிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வரப்போகிற விட 64,000 64,000. எனவே 2024 3/31 முன் கொண்டு செல் மீதி 64,000 இங்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் 64,000 ரைட். அவ்வளோதான் இதில் உள்ள விஷயம். ரைட், நாங்கள் இனி இந்த செலவுகளில் இருந்து நாங்கள் வருமான கூற்றை கம்ப்ளீட் பண்ணுவோம். ரைட், செலவுகளில் இருந்து வருவோம் பிள்ளைகள். முதலாவது பாருங்கள், விநியோக கிரயம். ரைட், விநியோக கிரயத்தில் 2 உருப்படிகள் மாத்திரம் இருக்குது. 11,500. ரைட், நாங்கள் இங்கே காட்டுவோம் 11,500. நிர்வாக செலவு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிர்வாக செலவில் 25,250, அதே போல் 3,200. இந்த சீராக்கங்களை நீங்கள் செய்தால் உங்களுக்கு விட வரும் 23,550. நீங்கள் சீராக்கி பார்க்கலாம், 23,550. அதே போல் ஏனைய நிதி செலவு பாருங்கள், 2,200 நிதிச்செலவு 2,200. அதே போல் ஏனைய செலவை நீங்கள் டோட்டல் பண்ணலாம் 2,250 2,250. எனவே இங்கே 2,250. இனி நீங்கள் சகல செலவுகளையும் இங்கே டோட்டல் பண்ணுங்கள். அந்த செலவுகளை டோட்டல் பண்ணி நீங்கள் காலப்பகுதிக்கான வரி கழிக்க முன் லாபத்தை காணலாம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,250 நிதிச்செலவு. ஆகவே 39,500 மொத்த செலவுகள் வரும். 39,500 மொத்த செலவுகள். அல்லது நீங்கள் இந்த இடத்துல எடுத்து டோட்டலாக பிரேக்கெட் பண்ணி காட்டலாம். ரைட், நாங்கள் மொத்த லாபத்தில் இருந்து வரும். கட்டாயம் மொத்த லாபம் என்ற சொல்ல நீங்கள் எழுதணும் பிள்ளைகள். மொத்த லாபத்தை நீங்கள் பார்க்கலாம், 98,500. அதே போல் 45,200 விற்பனை கிரயம். 53,300 53,300. ரைட், அப்போ மொத்த லாபம் 53,300. பிற வருமானம் 2,600. அது ரெண்டையும் கூட்டி நீங்கள் என்ன சொன்னால் 55,900 வரும். அதிலிருந்து 39,500 செலவுகளை நீங்கள் கழிச்சிங்கன்னு சொன்னால் காலப்பகுதிக்கான லாபம் 16,400. ரைட், காலப்பகுதிக்கான லாபத்திலிருந்து நிதியாண்டுக்கான வருமான வரி செலவு 1,150 நீங்கள் சீராகனா உங்களுக்கு கிடைக்கும் காலப்பகுதிக்கான லாபம். இது வரி கழிக்க முன் லாபம் 16,400. வரி கழிக்க முன் லாபம். வருமான வரி செலவை கழிச்சிங்கன்னா காலப்பகுதிக்கான லாபம் கிடைக்கும் 15,250. ரைட், இங்கே பிற முற்றுமடங்கிய வருமானங்கள் எதுவும் தரப்படலை. எனவே நீங்கள் இங்கே எழுதலாம் பிள்ளைகள், மொத்த முற்றுமடங்கிய வருமானம். கட்டாயம் நீங்கள் இந்த விஷயத்தை இங்கே எழுதணும் 15,250. இப்போ சில மாணவர்கள் இங்கே பிற முற்றுமடங்கிய வருமானம் இல்லைன்னு சொல்லி அதோட கணக்கை விட்டுருவீங்க. அப்படி விடக்கூடாது. பிற முற்றுமடங்கிய வருமானம் இல்லைன்னு சொன்னாலும் கூட நீங்கள் இறுதியாக மொத்த முற்றுமடங்கிய வருமானத்தை இங்கே எழுதணும். ரைட், இந்த மொத்த முற்றுமடங்கிய வருமானத்தை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் உரிமையாண்மை மாற்றல் கூற்றுக்கு. அப்போ உரிமையாண்மை மாற்றல் கூற்றில் பிள்ளைகள், உரிமையாண்மை மாற்றல் கூற்றில் பாருங்கள், நாங்கள் இங்கே இந்த விஷயத்தை நோட் பண்ணுவோம். ரைட், உரிமையாண்மை மாற்றல் கூற்றில் மொத்த முற்றுமடங்கிய வருமானம். ரைட், அதில் காலப்பகுதிக்கான லாபம் மாத்திரம் இருக்குது. காலப்பகுதிக்கான லாபம் 15,250. நிறுத்தி வைத்த வருவாயோடு நீங்கள் அதை ஆட் பண்ணுவீங்க, கூட்டுவீங்க. மீள்மதிர் ஒதுக்கமோ ஏனைய சீராங்கள் எதுவுமே இல்லை. ரைட், இப்போ நீங்கள் இதை டோட்டல் பண்ணினீங்கன்னு சொன்னால் உரிமையாண்மை மாற்றல் கூற்று, அந்த உரிமையாண்மை மாற்றல் கூற்றில் இருக்கிற இறுதி மீதிகளை நாங்கள் உரிமையாண்மைக்குள்ளே கொண்டுட்டு வரணும். எனவே அந்த வகையில் 49,600 ரூபாய் கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம், 7,000 ரூபாய் மேல்மதிப்பீட்டு ஒதுக்கம், அதே போல் நிறுத்தி வைத்த வருவாய் வரும் 35,850 35,850 சொல்லி விட வரும் நிறுத்தி வைத்த வருவாய். எனவே நீங்கள் அந்த ஆன்சரை நீங்கள் ஈக்விட்டி இங்கே உரிமையாண்மைக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் 49,600. ரைட், நீங்கள் முதலாவது காலம்லையும் போடலாம் அல்லது இரண்டாவது காலம்லையும் போடலாம், பிரச்சனை இல்லை. 49,500
அதே போல் நீங்கள் ஒதுக்கங்கள், 2 ஒதுக்கங்கள் இருக்குது. நீங்கள் தனியாக ஒதுக்கங்கள் என்ற தலைப்புக்கு கீழே அதை போட்டாலும் ஓகே தான், அல்லது நீங்கள் டிரெக்டாக போடுங்க. ரைட், கூறப்பட்ட சாதனம் 49,600 என்ன 600. ரைட், 49,600 49,600. அதே போல் ஒதுக்கங்களை நீங்கள் தனியாகவும் போடலாம், அல்லது இதுக்கு கீழே நீங்கள் போடலாம், பிரச்சனை. ஒதுக்கங்கள்ன்ற தலைப்பு போட்டு அது கீழே போடலாம். ரைட், நாங்கள் அப்படி போடுவோமே. ஒதுக்கங்களுக்கு 2 ஒதுக்கங்கள் காணப்படுது பிள்ளைகள், 2 ஒதுக்கங்கள் காணப்படுது. ஒன்று மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம், மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம். ரைட், மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் இருக்கு 7,000. அதே போல நிறுத்தி வைத்த வருவாய் தரப்பட்டிருக்கு 35,850. 35,850. எனவே இது ரெண்டு கூட்டினீங்கன்னா 42,850. 42,850. ரைட், இவ்வளோ தான். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் செய்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பார்க்குறது உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த அளவு செய்கைகளுக்குள்ள உங்களுடைய 40 புள்ளிகள் கவர் ஆகும். இப்போ இதில் நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், குறிப்பிலக்கம் 2 வரிகளிக்கு முன் லாபம். அப்போ நாங்கள் நோட் நம்பர் 2 குறிப்பிலக்கம் 2 கட்டாயம் எழுதணும். வரி கழிக்க முன்னரான லாபம் பின்வரும் செலவுகளை கழித்த பின்னராகும், அல்லது பின்வரும் செலவுகளை கழித்து வரி கழிக்க முன் லாபம் பெறப்பட்டது. அப்போ அதில் இதுக்குள்ள இருக்கிற ஏதாவது 5 உருப்படிகள், 5 செலவு உருப்படிகள் நாங்கள் எழுதுவோம் பிள்ளைகள். வேறுபட்ட 5 உருப்படிகளை நீங்கள் எழுதுங்க, குறைந்தபட்சம் உள்ள பரீட்சை நோக்கத்துக்காக. குத்தகை வட்டி 1,800. அதே போல சொத்து பாவனை உரிமை தேய்வு 2,000. அதே போல பிள்ளைகள் அலுவலக உபகரண மீள் மதிப்பீட்டு குறை 1,000. அதே போல நீங்க பார்க்கலாம், விற்பனை உத்தரவாத செலவு 750. இப்படி ஏதேனும் குறைந்தபட்சம் 4-5 இருந்தால் நல்லது. சில வருஷங்கள் இதுக்கு 2 புள்ளிகள் இருக்குது, சில வருஷங்களில் இதுக்கு 1 புள்ளி வழங்கப்பட சந்தர்ப்பங்களும் இருக்குது. இவ்வளவு தான் பிள்ளைகள் இதில் இந்த கேள்வி. அடுத்தபடியாக நாங்கள் புள்ளி திட்டம் எவ்வாறு புள்ளி வழங்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். பிள்ளைகள் இங்கே மொத்த லாப கணிப்பீடு. இப்போ உங்களுக்கு விற்பனைக்கிறையும் ரெண்டுமே தரப்பட்டிருந்தது. எனவே மொத்த லாபத்தை நீங்கள் சரியாக கணிப்பிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், சரியாக மொத்த லாபம் கட்டாயம் எழுதணும். சரியாக கணிப்பிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். அதே போல் பிற வருமானங்கள், அதுக்கு புள்ளிகள் நேரடியாக இல்லை. விநியோக கிரயம் 11,500 சரியாக இருந்தால் உங்களுக்கு 1 புள்ளி. இந்த 11,500 பிழையாக இருந்திருந்தால் நீங்கள் விநியோக கிரயம் செய்கையில் பார்ப்பாங்க. குறிப்பாக இந்த 750 சீராக்கம் நீங்கள் சரியாக செஞ்சுருந்தீங்கன்னா, இந்த விட பிழையாக இருந்தால் இந்த ஆன்சர் பரீட்சித்து பார்க்கப்படும். இது சரியாக இருந்தால் இங்கே பார்க்கப்பட மாட்டாது. எனவே நிர்வாக செலவுகளுக்கு வந்தோம்னு சொன்னால், நிர்வாக செலவுகள் 23,550 சரியாக இருந்தால் 2 புள்ளி கிடைக்கும். அந்த ஆன்சர் பிழையாக இருந்தால் நிர்வாக செலவு செய்கையில் இந்த 2 சீராக்கங்களுக்கு அந்த 2 புள்ளி. இப்போ இதில் நீங்கள் யோசிக்கக்கூடாது 4 புள்ளிகள் இல்லை, இது சரியா இருந்தால் 2 புள்ளி, இது இல்லை பிழையாக இருந்தால் இந்த ஆன்சர் உங்களுடைய செய்கையிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட புள்ளிகள் வழங்கப்படும். ஏனைய செலவு பொறுத்தவரையில் பிள்ளைகள், ஏனைய செலவு 2,250 சரியாக இருந்தால் 2 புள்ளி, இது பிழையாக இருந்தால் ஏனைய செலவு செய்கையில் இருப்பு பதிவளிப்பு நட்டம், அதே போல அலுவலக உபகரண மீள் மதிப்பீடு குறை, அதற்கு ஒவ்வொரு புள்ளிகள் வழங்கப்படும். அதே போல நிதி செலவு 2,200 இருந்தால் அதுக்கு 1 புள்ளி. அந்த விட பிழையா இருந்தால் நிதி செலவு செய்கையில் குத்தகை வட்டியை நீங்கள் உரியவாறு வெளிப்படுத்தி இருந்தாலும் கூட அந்த புள்ளியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல வருமான வரி செலவு பொறுத்தவரையில் நிதியாண்டுக்கான வருமான வரி செலவு சரியாக இருந்தால் 1 புள்ளி. சில சந்தர்ப்பங்கள் அது பிழையாக இருந்தாலும், வருமான வரி சம்பந்தமான அந்த ஆன்சர் பிழையாக இருந்தாலும் நீங்கள் செய்கையில் அல்லது குறிப்பில் இந்த குறை வரியை நீங்கள் உரியவாறு சீராக்கி இருந்தாலே அந்த 1 புள்ளியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல காலப்பகுதிக்கான லாபம், இந்த இடத்துல ஏதேனும் ஒரு பெறுமதி இருந்து
அதற்கு முன்னர் நீங்க காலப்பகுதிக்கான லாபம் எழுதியிருந்தா உங்களுக்கு ஒரு புள்ளி. அதே போல இந்த விடைக்கு நேரம் அங்கே உங்களுக்கு வந்த விடைக்கு நேரம் மொத்தம் முற்றும் அடங்கிய வருமானம் எழுதியிருந்தா அதுக்கு ஒரு புள்ளி. அதே போல வளமையா ஹெட்டிங் நிறுவனத்தின் பெயர் இருக்கணும், கணக்கெட்டு காலம் இருக்கணும், முடிவடையும் நிதியாண்டுக்கான லாபம் அல்லது நட்டம் மற்றும் பிற முற்றும் அடங்கிய வருமான கூட்டணி எழுதி இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஹெட்டிங்க்கு ஒரு புள்ளி இருக்கு. ஹெட்டிங்க்கு உங்களுக்கு ஒரு புள்ளி இருக்கு. பாருங்க, இந்த ஹெட்டிங்க்கு தந்த புள்ளி, இந்த புள்ளி, இந்த புள்ளி, மொத்த லாபத்துக்கான புள்ளி, அப்ப கிட்டத்தட்ட 4 புள்ளிகள் உங்களுக்கு போனஸ் புள்ளிகள் மாதிரி தான். அதே போல அடுத்ததாக பாருங்க, இன்னும் ஒரு விஷயம் இங்க உங்களுக்கு ரைட் குறிப்பிலக்கம் உண்டு. குறிப்பிலக்கம் ஒன்று, அப்போ குறிப்பிலக்கம் 2 தான் நான் சொல்லியிருக்கேன். வரிகளை முன் லாபம் பின்வரும் செலவுகளை கழித்த பின்னராகும். இதில் குறைந்தபட்சம் 4 உருப்படிகள் இருந்தால் அதுக்கு 2 புள்ளி. அதை நீங்கள் கூட்டக்கூட அவசியம் இல்லை. பாருங்கள், 6 புள்ளிகள் உங்களுக்கு போனஸ். 6 புள்ளிகள் அடிப்படை விஷயங்களுக்கான புள்ளிகள். அப்போ எங்கன்னா நீங்கள் ஏதேனும் ஒரு செலவுகள் இதில் இருக்கிற ஒரே மாதிரியான செலவுகளை எழுதாதீங்க. வேறுபட்ட செலவுகள், குத்தக வட்டி, இருப்பு பதிவு, அப்படி வேறுபட்ட செலவுகளை எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே 2 புள்ளி. எனவே மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 14 புள்ளிகளை நீங்கள் வருமான கோட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். 14 புள்ளிகள். 1 2 3 5 7 10 11 13 ஹெட்டிங். ரைட். அடுத்ததாக இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பாருங்கள், இன்னும் ஒரு புள்ளி ஒன்று வழங்கப்பட்ட சந்தர்ப்பம் ஒன்று இருக்கு. அதாவது பிள்ளைகள் விற்பனை கிரயம், பிற வருமானம், இந்த 3 உருப்படிகளில் ஏதேனும் 2 உருப்படிகள் சரியாக இருந்தால் அதற்கும் ஒரு புள்ளி. இனி 14 புள்ளிகள் உங்களுக்கு. அப்போ அந்த 14 புள்ளிகளை நீங்கள் எந்த அளவு இலகுவாக எடுக்கிறாங்கிறத பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 புள்ளி உங்களுக்கு மிக சுலபமாக எடுக்கக்கூடிய. இப்போ இங்கே விட பிழையாக இருந்தாலும் மொத்த முற்றுமடங்கிய வருமானம் எழுதி நீங்கள் ஒரு பெறுமதி இருந்திருந்தால் ஒரு புள்ளி. இங்கேயும் அதே மாதிரி தான். ஆகவே மொத்தமாக 14 புள்ளிகள். இனி நாங்கள் வரும் பிள்ளைகள் உரிமையாண்மை மாற்றல் கூற்று நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆதனபுரி வர்ண கிரை அட்டவணையில் இறுதியாக வந்த ஆதனபுரி விவகாரத்தோட பெருமானம், அந்த பெருமானம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்த விடைய இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு புள்ளி. அதற்கு முன்னர் ஹெட்டிங் சங்கீதன் PLC கணக்கெட்டு கால இந்த காலத்தை எழுதி உள்ளபடியான நிதி நிலைமை கூற்று, அதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். அதே போல ஆதனபுரி சொத்து பாவனை உரிமை இங்கே உங்களுக்கு வந்த விடையே நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா இதெல்லாம் டிரான்ஸ்ஃபருக்கு கிடைக்கிற புள்ளிகள். சில நேரம் விட பிழையா இருக்கலாம், நீங்கள் சரியான முறையில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலே இந்த இடத்துல உங்களுக்குரிய இந்த 2 புள்ளிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹெட்டிங்கோட சேர்த்து 3 புள்ளிகள். அதே போல இருப்பு பாருங்க, 5150 ஒரு புள்ளி. வியாபார வருமதிகள் 6000க்கு ஒரு புள்ளி. திரைசேரி உண்டியல்கள் மீதான முதலீடு 19,500க்கு ஒரு புள்ளி. காசுக்கு சமனான விடயம். ரைட், அந்த விஷயத்தை நாங்கள் இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டோம். என்ன, காசுக்கு சமனான விடயம். காசுக்கு சமனான விடயம். காசிற்கு சமனான விடயம். ரைட், சமனான விடயம். உங்களுக்கு ஏற்கனவே தரப்பட்ட தொகையிலிருந்து நாங்கள் 6 மாத திரைசேரி உண்டியல் 1500 அகற்றணும். எனவே 2300 இந்த இடத்துல வரும். 2300 இந்த ஆன்சர் 2300 ஆன்சர் சரியாக இருந்தால் அதுக்கும் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். அதே போல பிள்ளைகள் பாருங்க, உரிமையாண்மை மாற்றல் கூற்றில் நீங்கள் கூறப்பட்ட மூலதனத்தை கணிப்பிட்டு இருக்கீங்க. நீங்கள் கணிப்பிட்ட விடைய இந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு புள்ளி. பாருங்க, அதிகமான புள்ளிகள் டிரான்ஸ்ஃபர். இந்த விட பிழையா இருந்தாலும் இதில் நீங்கள் எதுவுமே சீராக்கலன்னு வைங்களே, நீங்கள் 40,000 போட்டு அதுங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா கூட அதுக்கான புள்ளி உங்களுக்கு கிடைக்கும். அதே போல பிள்ளைகள் ஒதுக்கம் மற்றும் இந்த கட்டிட வேலுமதி ஒதுக்கம் நிறுத்தி வைத்த வருவா, அந்த 2 விஷயங்களையும் நீங்கள் உரியவாறு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்த விடையே டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா அதற்கும் ஒரு புள்ளி. அதே போல குத்தகை பொறுப்பு ஒரு புள்ளி. அதே போல இங்கால 2550 வியாபார கடன் கொடுத்தவருக்கு ஒரு புள்ளி. 1652 குத்தகை பொறுப்பின் நடைமுறை பகுதி ஒரு புள்ளி. 1050 விற்பனை உத்தரவாத ஏற்பாடு ஒரு புள்ளி. உரிமையான் அடுத்ததாக வருமான வரி ஏற்பாடு அதுக்கு ஒரு புள்ளி. ஆகவே நிதி நிலைமை கூற்றுக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, ஆதனபுரி வர கிரை அட்டவணை. அப்ப கிரை அட்டவணையை பொறுத்தவரையில் பிள்ளைகள் கிரை அட்டவணைக்கு புள்ளி வழங்கப்பட்ட முறை இதுதான். ஆரம்ப மீதிகள், நீங்கள் ஆரம்ப மீதிகள் குறைந்தபட்சம் 3 மீதிகள் இருக்குது தானே, இதில் குறைந்தபட்சம் 2 மீதிகளை உரியவாறு கண்டுபிடித்திருந்தீங்கன்னா ஒரு புள்ளி. அதே போல் எங்கிட்ட 3000 கழிப்பதற்கு ஒரு புள்ளி, 1000 தேவை கழிப்பதற்கு ஒரு புள்ளி. அதே போல் இந்த இடத்துல நீங்கள் பெருமான திரண்ட தேய்மானம் எதுவும் போடாமல் இருந்தால் அதுக்கு ஒரு புள்ளி. போடாமல் இருந்தால் ஏதேனும் பெருமதியை போட்டிருந்தீங்கன்னா புள்ளிகளை கிடைக்காது. போடாமல் இருந்தால் ஒரு புள்ளி. அதே போல் அதற்கு மட்டுமில்லை, இந்த இதுக்கும் சேர்த்து தான்.
இந்த உருப்படிகள் இதில் 3 உருப்படிகளில் 2 உருப்படிகள் இருந்தால் ஒரு புள்ளி. அதே போல் ஆண்டுக்கான தேய்வு, இந்த 3 உருப்படிகளில் ஏதேனும் 2 உருப்படிகள் இருந்திருந்தால் உங்களுக்கு 3 உருப்படிகள் இருந்திருந்தால் 2 புள்ளி, 2 உருப்படிகள் இருந்தால் ஒரு புள்ளி. எனவே இதற்கு 2 புள்ளிகள். ஆகவே நீங்கள் ஆதனபுரி உபகரண கிரை அட்டவணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு இன்னும் ஒரு புள்ளி இருக்குது, இந்த 3000க்கு ஒரு புள்ளி. ஆகவே 7 புள்ளிகள். இந்த ஆதனபுரி உபகரண கிரை அட்டவணைக்கு 7 புள்ளிகள். அந்த 7 புள்ளிகளோட அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல இந்த சொத்து பாவனை உரிமை, இது சம்பந்தமான இந்த சீராக்கம், இதற்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டிருந்தது. எனவே மொத்தமாக 22 புள்ளிகள், நிதி நிலைமை கூற்றுக்கு மொத்தமாக 22 புள்ளிகள் வழங்கப்பட்டிருந்தது. 1 2 3 3 7 9 10 11 12 13 14 15 ரைட் 22 புள்ளிகள் வரணும். 22 புள்ளிகள் வரும். 4 5 6 7 11 13 14 21 22 புள்ளிகள். ரைட் 22 புள்ளிகள் இந்த வினாவுக்கான புள்ளிகளாக இருக்கும், அதாவது நிதி நிலைமை கூற்றுக்கான புள்ளிகள். அடுத்ததாக உரிமையாண்மை மாற்றல் கூற்று. உரிமையாண்மை மாற்றல் கூற்றில் பாருங்க, நீங்க இந்த காணி மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் ஆரம்பத்தில் 7000 சரியா கணிப்பிட்டிருந்தீங்கன்னா ஒரு புள்ளி. அதே போல நிறுத்தி வைத்த வருவாயிலிருந்து மூலதனத்துக்கு மாற்றியது இந்த சீராக்கத்துக்கு ஒரு புள்ளி. அதே போல இடைக்கால பங்கு லாபத்தை உரியவாறு பதிந்திருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு புள்ளி. இங்க உங்களுக்கு வந்த விடைய ரைட், மொத்த முற்றுமடங்கிய வருமானம்னு வந்த விட சரியோ பிழையோ அந்த வந்த விடைய நீங்க உரியவாறு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு புள்ளி. எனவே 4 புள்ளிகள். எனவே மொத்தமாக 40 புள்ளிகளுக்கான வினாதான் இன்றைய தினம் நாங்கள் கலந்துரையாடின இந்த 2024ஆம் ஆண்டுக்கான வினாவாக இருக்கும். எனவே நீங்க முழுமையாக பார்த்து கொள்ளலாம் எவ்வாறு இதற்கான புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி. திரும்ப ஒரு தடவை பாருங்க, அடுத்தடுத்த வினாபத்திரங்களை செய்து பாருங்க. எல்லா வினாபத்திரத்திலுமே பிள்ளைகள் கம்பெனி அக்கௌண்ட்ஸை பொறுத்தவரையில் இந்த பேசிக்காக நீங்கள் எடுத்துக்கிறக்கூடிய புள்ளிகளை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ இன்னும் ஒரு காணொலியில் மாணவர்களை சந்திக்கும் வரை நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். சிறந்த முறையில் உங்களுடைய பரீட்சைக்கு தயாராகுங்கள். முடியுமான அளவு அடுத்தடுத்த காணொலிகளூடாக உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இணைந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.